இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை சாப்பிட்றேன். இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலாச்சொலை எப்படி இருக்குமோ அதே சேம் தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. எப்படின்னா அதில் கொட்டை இருக்கும், அதே சேம் கொட்டை இதுலேயும் அப்படியே தான் இருக்குது. டேஸ்ட்டும் புளிப்பு இனிப்பு ரெண்டையும் கலந்து வச்ச மாதிரி சேமாக அப்படியே தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் மாற்றம் தெரில. இப்போ நம்ம ஒட்டஞ்சத்திரம் போயிட்டுருக்கோம். ஒட்டஞ்சத்திரத்தில் எதுக்கு போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படத்துக்காக போயிட்டுருக்கோம். வாங்க என்ன படம்னு பார்ப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வியூஸும் உங்களுக்கு வேறு லெவலில் அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படத்துக்கு லேட் ஆயிடுச்சு. சாப்பாடு டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு நம்ம படத்துக்குள்ளே போயிட்டோம். கொஞ்சம் படம் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு வேறு லெவலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிச்சது, அப்புறம் மத்தியானம் ஆச்சு, அப்புறம் சாயந்தரம் 6 மணி ஆச்சு, அதுக்கப்புறம் நைட்டே வந்துருச்சு. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கவங்க மட்டும்தான் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. வேற லெவலில் அவங்க மட்டுமே வேற லெவலில் அப்படியே பாட்டு வீட்டுலாம் போட்டுக்கிட்டு வேற லெவலில் டான்ஸிங்ஸ்லாம் ஆடிட்டு போயிட்டு இருந்தாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக. உங்களுக்கு ஆனால் அது போக டைம் போக ஒன்றுமே தெரியல. ஆனால் எல்லாம் லைட் வெளிச்சம் நைட் டைம்னால ஒன்றுமே தெரியல. உங்கள் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கும் மாலை போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இன்னும் அப்பா இறந்து 1 வருஷம் ஆகலை. அதனால் நம்ம இப்போதைக்கு மாலை போட முடியாது. ஆனால் நம்மளே எவ்வளோ வீடியோ போடுறோம், எவ்வளவோ இது பண்ணுறோம், ஆனால் ஒன்றும் வியூஸே போக மாட்டேங்குது. நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா வியூஸ் போகும். ஆனால் விடாமுயற்சி படம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்த்து போனோம். ஆனால் நல்லா இல்லை. இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த ஃபோட்டோ. வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கா? அந்த ஒரு ஃபோட்டோ எதுக்குன்னா தெரியுமா காய்ஸ்? எல்லாம் ஒரு டென்ஷனில் இருப்பீங்க, ஒரு ப்ரெஷரில் இருப்பீங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தோம்னா சிரிப்பு வந்துடும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபோட்டோ. நானே பார்த்துனே சிரிச்சேன் காய்ஸ். அதனால தான் காய்ஸ் உங்களுக்கும் போட்டு விட்டேன். பார்த்து நம்ம வீடியோ எல்லாரும் சிரிச்சுட்டு ஜாலியாக இருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பராக இது பண்ணுவோம். நம்ம வண்டி எதுக்கு காமிச்சோன்றதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். காய்ஸ் மர்காஸ்